ஓனரு, உனக்கே இது நியாயமா இருக்குதா? நீ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்கு உன் பொண்டாட்டிக்கு நீ துணி துவைச்சு போடலாம். நான் ஏன்டா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? டேய், ஓனருக்கு இது கூட பண்ண மாட்டியா? நான் இன்னையிலிருந்து உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன்டா. டேய், என் பொண்டாட்டி தான் நான் டைவர்ஸ் பண்ணுவான். உன் பொண்டாட்டி பண்ண மாட்டா. ஏன்னா நீ அவளுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறல்ல, அதனால நான் டைவர்ஸ் பண்றேன்டா உன்னைய. இன்னையிலிருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மதம் கிடையாது. டேய், அப்படி மட்டும் முடிவு எடுத்துறாதரா. நான் மார்க்கெட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி தெரியாம உனக்கு 2 மீன் எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன்டா. அப்படின்னா சரி, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணல. என்னடா அது உள்ள ஒண்ணுமே காணோம், ஸ்மெல் மட்டும் வருது. எங்களை வச்சு காமெடி ஹீமெடி ஏதாவது பண்றீங்களா? ஹலோ, உள்ள யாராவது இருக்கிறீங்களா? கெட்ட பையன் சார் இந்த குமாரு. பச்சை பைப்பை வச்சு பச்சை புள்ளை ஏமாத்தாதீங்க. என்னப்பா குதிரை சவாரியா? ஆனா ஆமாப்பா, பெட்ரோல் விலை ஏறி போச்சுனால வண்டி எடுக்க முடியல, அதனால குதிரை சவாரி. உனக்கு என்னப்பா, நீ பணக்காரன், நீ வண்டியில போவ. நான் அப்படியா? ஆனா என்னப்பா, உனக்காவது குதிரை இருக்குது. நான் என் வண்டியை வித்துட்டு குதிரை வாங்கினா கூட வாங்க முடியாதுப்பா. எப்ப பார்த்தாலும் கரிஸ் கருவாயானதே இருக்கிறாங்க. இனிமேல் என்னை யாரும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் இனிமேல் வெள்ளை ஆயிட்டேன். சோ ஒய்டி வெனிஸ் குமார் அப்படின்னு என்னைய கூப்பிடணும். டேய், கண்ணு தர இப்போ பாரு, உனக்கு இன்னைக்கு பர்த்டே பா. ரொம்ப நன்றிப்பா, உன்ன மாதிரி ஒரு நல்ல ஓனர் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா. இந்த கேக்க நான் சாப்பிடலாமா, இல்ல ஒவ்வொரு வருஷமும் பர்த்டேக்கு பேர் கொண்டாடிட்டு எல்லாம் நீங்க திம்பீங்களே அப்படி தின்னுடுவீங்களா? இப்படி தூங்குறான் பாரு. நைட்டு ஃபுல்லா மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறது, பகல் ஃபுல்லா தூங்குறது. இதெல்லாம் உருப்புறாதா? பேசாம போகோட்டி. தாத்தா, உனக்கு போர் அடிக்குதுன்னா போய் தியானம் பண்ண வேண்டியதானே. என்னைய புடிச்சுக்கிட்டு மேக்கப் பண்றேன்னு என்னைய எப்படி கொடுமைப்படுத்துறிய? இருடா, கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இரு. கண்ணு மூக்கு வாய் எல்லாத்துக்கும் நான் உன்னைய மேக்கப் போட்டு நான் உன்னைய மேக் ஓவர் பண்ண போறேன்டா. நான் அதை மேக் ஓவரா? அதே நான் மேக் ஓவரு அப்படி இல்லைனா மேக் ஓவர்னா இப்போ நார்மலா இருக்காங்க, அசிங்கமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மேல மெருகேத்தி அழகு பண்றதுதான் மேக் ஓவரு. அதை பிடிச்சி தின்னுட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் எடுக்கிற, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்றேன் பாரு. உனக்காக கேப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன் தாத்தா, அது முன்னாடியே கொடுத்துருக்கலால, நான் எடுத்திருக்க மாட்டால. நம்ம காரி ஆகணும்னா நம்ம என்னென்ன லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. மனுஷங்களுக்கும் அப்படித்தான், மிருகங்களுக்கும் அப்படித்தான். எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருந்தா எப்படிடா வெயிட் ஏறி போயிட்டுண்டா? முதல்ல வந்து வெயிட் மிஷின்ல நெல்லு. முடியாது, போமா. வாழ்க்கை எதுக்கு? வாழ்றதுக்கு தானே. அதனால நான் வந்து எப்படி தின்னுட்டே தான் இருப்பேன். டேய், இப்படியே தின்னுட்டே இருந்தீனா அப்புறம் உன்னால நடக்க முடியாது, ஓட முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. போ, இப்படிலாம் பேசாத. நான் உன் பிள்ளை தானே. இப்படியே நீ இன்சல்ட் பண்ண அப்புறம் எப்படி? போ, நான்லாம் வந்து வெயிட் மிஷின்ல நிக்க மாட்டேன். முடியாது. நான் உட்கார்றேன். டேய் நில்லுடா. மொட்டை தொல்லையா போச்சு. பாரா எவ்வளவு வெயிட் ஏறி போயிருக்கிற. கண்ணு வைக்காதாமா, அப்புறம் நான் இழைச்சு போயிடுவேன். இழைச்சு போவ. தின்னு குண்டாஞ்சட்டியே தான் ஆவ நீ. ஒரு தாட்டி சொன்னா உனக்கு தெரியாது. வப்ப முறையா அடங்காப்படாடியாவே இருந்துட்டு இருக்கிறேன். ஒழுங்க மேல ஏறி வேலை. அடியே, அவனை மிரட்டு. என்ன ஏன் இழுக்கிற? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு வாழ்ற ஆளு நான் இல்லை. அப்படியா? அப்போ டெய்லி வாட்ஸ்அப்ல டிபி மாத்துற, ஜிம் போற, இன்ஸ்டால ஸ்டோரி போடுற, இதெல்லாம் எதுக்குடா மச்சான்? அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னன்னா கதை சொல்றான் பாருங்க.
எனக்கு ஒரு டவுட்டு, பெட்ரோல் பங்க்ல போனே யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் இதுல QR கோடு வச்சிருக்காங்க. இந்தியா கேட்ல கேட்டே இல்லை, அப்புறம் என்னத்துக்கு இந்தியா கேட்னு பேர் வச்சிருக்காங்க. ஜெட்டி போட்டு ரோட்ல சுத்த முடியாது, அப்புறம் என்னத்துக்கு கலர் கலரா ஜெட்டி விற்கிறாங்க. 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றாங்க, அப்புறம் அதுக்கு கேட் வச்சிருக்காங்க. ஒன்னுமே புரிய மாட்டேங்குதே. ச்சே, என்ன வாழ்க்கையா இது? ஊர்ல இருக்கிற மொல்ல மாதிரி பையன், முடிச்சு வைக்க பையன் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனா அடக்கு உடக்கமா அழகா வீட்டுல இருக்க எனக்கு ஒரு பொண்ணு ஓகே சொல்ல மாட்டேங்குதே. இப்படியே படுத்து படுத்து நம்ம வாழ்க்கையும் படுத்துருமோ? சார், ஒரு கவிதை சொல்றீங்களா? கண்டிப்பா. கண்ணே, உன் கண்கள் திங்கள், உன் உதடு செவ்வாய், உன் கண்ணமோ புதன், உன் மூக்கோ வியாழன், உன் பற்கள் கலகலக்கும் வெள்ளி, மொத்தத்தில் நீ ஒரு சனி, உன் முகமோ ஞாயிறு. டேய் நிறுத்துறா, சாம போயிடுறா, அப்புறம் வந்துடும் என் வாயில. அக்கௌண்ட்ல கிடந்த 10,000 ரூபாய் பணத்தை என்னடி பண்ணுன? ஆடி ஆஃபர்ல ட்ரெஸ் எடுத்துட்டேங்க. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு எடுத்தியா? இல்லங்க, எனக்கு மட்டும்தான் எடுத்தேன். உனக்கு மட்டும்தான் எடுத்தியா? அப்படி எத்தனை ட்ரெஸ் எடுத்த 10,000 ரூபாய்க்கு? 2 தாங்க. 2 ட்ரெஸ் 10,000 ரூபாயா? அடியே, என் வயிறுலாம் எரியுதுடி. அந்த 10,000 ரூபாய் பணம் சம்பாதிக்க நான் என்ன பாடுபடுறேன்னு தெரியுமாடி? சும்மாவே இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சாப்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கு. ஆத்த கொடுக்க போற உங்ககிட்ட தான், நான் வாங்கினாதானே. குடுக்கிற விருதை வேண்டாம்னு சொல்றதுக்காகவே ஒரு விருது கொடுக்கலாமே, அதை யார்ட்ட கொடுப்ப? பேசிட்டு போல இருக்கு. போயா போயா. இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா கரெக்டா என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படியா? என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு 10,000 பணம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன், அது ஞாபகம் இருக்கா? ஆமா, ஒரு 10,000 வாங்கிட்டு வந்தேன். அது வேற யாருக்கிட்டையும் இல்ல, என்கிட்டதான். அண்ணா எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நாசமா போறேன், அது 2வது விஷயம்டா. வாங்கின 10,000 பணம் என்ன ஆச்சு? அதுக்கு பதில் சொல்லு முதல்ல. அண்ணே, அது உண்மையிலண்ணே, என் பொண்டாட்டிக்கு 6வதா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அத போய் பார்த்துட்டு வந்தோன்னே காசை கொடுத்துறனே. என்னது 6வதா குழந்தை பிறந்திருக்கா? நீ வட்டி காசு குடுக்கறியே இல்லையோ, வருஷம் ஒரு குட்டியை மட்டும் போட்டிருக்க. என்னனே பண்றது? கடவுள் குடுக்குறாரு, நம்ம தடுக்கவா முடியும்? ஏண்டா நாயே, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு கடவுள் மேல பழித்திக்கு போடுறியா? ஏடா ஒரே சுகமா இருக்கிற, சாப்பாடு ஒண்ணு சாப்பிடலையா? அது இல்லடா மாப்பிள்ள, வாழ்க்கையில விழுந்து இழந்திருக்கிறத விட காலையில 6 மணிக்கு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இந்த பக்கெட்டில் பிரியாணி கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டது வேலையை காட்டுதுப்போ. அச்சோ, எங்க உக்காந்தாலும் முடியலதா. இங்கேயாவது கொஞ்சம் தேய்ச்சி பார்ப்போம், அப்பயாவது நிக்குதான்னு. சே. இந்த வெள்ளரிக்காய் நல்ல காயான்னு செக் பண்ணுமே. நல்ல காய் தான். இந்த பூசணிக்காய், ஆமா இதுவும் நல்ல காய் தான். கொஞ்சம் நிறுத்து. என்னடா? இந்த காய உன் தலையில அடிச்சு செக் பண்ற. ஏய், என் தலையிலையாண்டா? நான் ஓனர்டா. நீ ஓனரா இருந்துட்டு போ. என்னை 2 தடவை அடிச்சில, இப்போ இந்த காய உன் தலையில அடிச்சு போட செக் பண்ணு. நான் என்ன இழிச்சு வாங்கினா உனக்கு? ஐயா, என்ன இவன் உஷாராயிட்டான்? கோபாலு, ஒழுங்கா போஸ்ட் கொடுக்கணும், சரியா? அப்பதான் பெரிய செலிபிரிட்டியா வருவ. நான் சொல்றப்போ பைத்தியம் மாதிரி எகிரி குதிக்கணும், சரியா? பைத்தியம் மாதிரியா? ஆமா கோபாலு, அப்பதான் வீடியோ வைரல் ஆகும். அதுக்கப்புறம் எதாச்சியா இந்த பக்கம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லணும், சரியா? சீக்கிரமாவே உன்னை பெரிய ஆளாக்கி பிக் பாஸ் அனுப்பிச்சு விடுறேன், புரியுதா? என்ன பாப்பா, ஸ்கூலுக்கு போகலையா? ஆமா, தலையெல்லாம் ஒரே கடின்னு கடிச்சுதா, அதனால அம்மா ஸ்கூலுக்கு போ என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? இங்க கிட்ட வா, தலைய காமி, பெயின் இருக்கான்னு பாக்குறேன். நிறைய பெயின் வச்சிருக்கிற, அப்புறம் எப்படி கடிக்காம இருக்கோம் அடிக்காம இருக்கோம்? சுத்தமா வச்சுக்க மாட்டியா? சரி, நான் பெயின் பார்த்து விடுறேன். நீ வீட்டுக்கு போய் எனக்கு வேண்டிய சாப்பாடுலாம் உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வா. எதுக்கு? ஆமா, சும்மா பெயின் பாப்பாங்களா? அட என்னமா தூக்கம் வருதுன்னு. இந்த பொங்கலுக்கும் மெதுவடைக்கும் உள்ள காம்பினேஷன் இருக்குங்களே, அத சாப்பிட்டு தூங்குனா அப்படியே மயக்க நிலையில தூக்கம் வருதுன்னு.
தூக்க மாத்திரை போட்டா கூட இவ்வளவு தூக்கம் வருமா இல்லையான்னு தெரியலீங்க. ஆனா அந்த பொங்கலும் இதுவரை சாப்பிட்டா என்னமா தூக்கம் வருது. நேத்திக்கு செருப்பு கடிச்சிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறேன். இந்த மூஞ்சில எல்லாம் கறி பூசுறேன் பாடுறா. டேய் என்ன ஒரு ஜாலி. அப்பப்பா அட பாவி, என் மூஞ்சில கறி பூசிட்டியா? இருடா உனக்கு வைக்கிறேன் வேட்டு. என்ன யாரு நினைச்சிட்ட? பட்டாஸ் பாலுவா கொக்கா நானா? வாடி வா. என் மூஞ்சில கறி பூசுன, இன்னைக்கு ஓ மூஞ்சில பூசாம நான் விட மாட்டேன்டா. பட்டாசு பாலுவா இல்ல நீயான்னு பாத்துடலாம்டா இன்னைக்கு. ஐயா என்னது நெருப்பா மெஞ்சி போச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குது சேகப்பா? என்னது நான் இதுவும் போடல. ஐயோ அம்மா. ஏய் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. நானும் உன்னைய சும்மாவே விட மாட்டேன்டா. ஓ கறி பூசிட்டேன்டா. அந்த பட்டாசு பாலு யாரு? என்னதான் வாழ்க்கை எட்டு எட்டா பிரிச்சு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு எட்டுக்குள்ளும் ஒரு 7.5 கண்டிப்பா இருக்குது. அம்மா அவன் என்னைய வீடியோ எடுக்கிறான். ஏய் யாரா? என் குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களை நீ வீடியோ எடுக்கிற? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. என்னப்பா ஒரு போட்டோ ஒரு வீடியோ தானே? இன்னைக்கு ஒரு போட்டோ ஒரு வீடியோம்ப, அப்புறம் நம்ம குடும்பம்ப, அப்புறம் தண்ணிய போட்டுட்டு வந்து என் பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிடுவேன். ஏண்டா உங்களை பத்தி எனக்கு தெரியாது? அட இந்த தண்ணியை போடுறவங்களால நம்ம பேருக்குள்ள இந்த குழந்தை விட்டு கெட்டு போகுது. இப்பெல்லாம் யாராச்சும் சண்டை போட்டாலோ திட்டுனாலோ கோவமே வர்றதில்ல. ஒருவேளை இதுக்கு பேரு தான் மெச்சூரிட்டியா? இல்ல நமக்கு சூடு சொன்ன இல்லாம போயிருச்சா? என்னவா இருக்கும்? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. இப்ப கத்திரிக்காய் நெஞ்சு மேல மிதிக்க போகுது. கலர் கலரா பலூன் இருக்குதே. ஆரஞ்சு கலர், வெள்ளை கலர், கருப்பு கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர், வெள்ளை கலர். ஓ போட ஆரஞ்சு டம். ஓ பர்பிள், பிங்க், கிரீன், கிரீன். ஓ அதுக்குள்ள இன்னொரு பலூனா? ஓட எங்க ஓடுற எங்க ஓடுற? எனக்கு தான் பிரைஸ். எனக்கு பிரைஸ் கொடுங்க. எங்க பிரைஸ்? உனக்குலாம் பிரைஸ்ல அந்த டைமுக்குள்ள முடிக்காதனால உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடையாதுடா. அடப்பாவீங்களா, ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களே. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்றாங்க. ஆனா அந்த வாழ்க்கை மாறுறதுக்குள்ள நமக்கு என்ன பிடிச்சதுன்னே மறந்துருக்கும் போல இருக்குங்க. ஏண்டா அரவிந்த் சாமி மாதிரி நல்லா கலரா இருந்தா இப்பயே இவ்வளவு கருத்து போயிட்டா? அந்த பொறுமையை கேக்குறா. கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்தா இப்படி கருத்து போயிட்டா. கொஞ்ச நேரம் போயிட்டு வந்ததுக்கே இப்படி புலம்புறையே. இந்த மனசங்கெல்லாம் எப்படிதான் அதுல சுத்துறாங்கன்னு பாத்துறியா இல்லையா? நம்மளாலே தாங்க முடியல, இவங்க தாங்குறாங்கனாக்கா அவங்க நம்மளை விட மோசமானவங்க தானே அர்த்தம். சரி தண்ணி நிறைய ஊத்து, அப்பயாவது பழைய கலர் வருவான்னு பாப்போம். அந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டே வந்திருக்காரு மச்சான். என்ன சம்பவம் மச்சான்? வேற என்ன, கல்யாணம் தான். ஊராடா இது? ஊரா இது? என்னடா ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்து எவனா மதிக்கிறானா? எல்லாம் காலில் சுத்தண்ணை புட்டின மாதிரி ஓடுறானோ. எங்கதான் போறானுன்னு தெரியல. ஒருவேளை வீட்டுல பொண்டாட்டி சொல்ல தாங்காம எல்லாரும் இப்படி சுத்தி நிறானேலா இருக்கும். இவன் வேற இருக்கிற பிரச்சனை இல்ல. அப்பா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்பா இந்த வெயில் தாங்க முடியல சாமி. டேய் அங்க என்னடா பண்ற? ஏன்டா தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ற? ஆட போப்பா, தண்ணிய வேஸ்ட் பண்றாங்களா? அந்த தண்ணி இல்லைன்னா என் உடம்பையே எரிஞ்சு சாம்பலா போயிடும்பா. டேய் ஒரு குடம் 10 ரூபாடா. நான் 10 ரூபா கூட உனக்கு சம்பாரிச்சு கொடுத்துறேன்பா. யோ எவ்வளவு நேரம் என்ன எடுத்துக்குவ? அத நோன்ற இத நோன்ற, அத கழற்ற இத கழற்ற, ஆனா சரி பண்ண மாட்டுக்கிற. நீ உண்மையாலுமே மெக்கானிக் தானா? யார் சொன்னா நான் மெக்கானிக்னு? சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். அப்படி இதெல்லாம் கழட்டி போடுறேன். அடப்பாவி, நீயும் மெக்கானிக்னு உங்ககிட்ட நான் இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கேனே. அழகான பொண்ணும் பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். அதை புடிச்சு சாகடிச்சா போதும், வாழ்க்கையில முன்னேறலாம். பரவாயில்லையே, தெளிவா இருக்கா? நீ பொழைச்சிப்ப. அதுக்காக தான் வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னேற போற.
இவ்வளவு நேரம் நல்லா பேசியிருந்தா என்னாச்சு உனக்கு? ஏன் நம்மளே எப்படியாதா? அடே நீ டேய் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. நேற்று பழத்தை எண்ணி வச்சுட்டு போனேன், என்ன பண்ண? ஓனர் நான் ஒண்ணுமே பண்ணல ஓனர், நீங்க பாருங்க நான் கட்டி வச்ச வாக்குல அப்படியே தானே இருந்தேன். டேய் உன் தில்லுமில்ல வேலையெல்லாம் நான் பார்த்துட்டேன்டா. ஆஃப்டர் ஆல் ஒரு பிஸ்கெட்டுக்காக துரோகி. என் வீட்டு பழத்தை ஒருத்தன் திருடிட்டு போறான், அவனை நீ கண்டுக்காம அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிற நம்பிக்கை துரோகி. நல்ல வேலை யாரும் பார்க்கல நினைக்கிறேன். ஆட ஒரு கரும்பு எடுத்து ஒளிச்சு கொண்டுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. டே களவாணி, நான் ஒண்ணு களவாடலங்க, கீழே கடந்ததுன்னு எடுத்துட்டு வந்தேங்க. ஆமா சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நானா விஆர் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறேன். புரி புரி. ஐயா கண்ணுல ஒண்ணு மாட்டிக்கிட்டா அதுக்கு பேரு விஆர் கேம். ஏண்டா டேய் யாரடா ஏமாத்த வந்துட்டீங்க நீங்க? போங்கடா போய் உருப்புற வேலைய பாருங்க. கேமு யூடியூபர்னு வந்துருவீங்க. என்ன மச்சான் உம்முன்னு உட்காந்துருக்குற? அது ஒண்ணுலடா மச்சான், நேற்றுக்கு நெட் பேலன்ஸ் காலியாச்சு, அதனால 9 மணிக்கே நான் படுத்துட்டேன். ஆனா எங்க வீட்டுல உள்ளவங்க ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியலன்னு இனி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து விட்டாங்கடா மச்சான். ஐயோ அப்புறம் என்ன இன்ஜெக்ஷனு, அப்புறம் 2 குளுக்கோஸ் பாட்டில் எல்லாம் ஏற்றி உடம்பு ஃபுல்லா புண்ணாக்கிட்டாங்கடா. நல்லது செஞ்சினா நல்லதுதான் நடக்கும், தீமை செஞ்சினா தீமை நடக்கும்னு எங்க பாட்டி சொன்னாங்க. நானும் சரி ஐயோ நம்ம எந்த தீங்கும் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்லது செய்யலான்னு கிளம்பி வந்தேன். நானும் நல்லதுதான் செஞ்சேன். ஆனா இந்த மக்கள் எல்லாம் என்னை திட்டுறாங்க. அப்படி என்னடா நல்லது செஞ்ச? அது ஒண்ணுலடா மச்சான், கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு எங்க தெருவில் இருக்கிற ஃபியூஸ் கேரியரை நான் புடிங்கி விட்டேன். அப்புறம் பார்த்தா அங்குள்ள பொம்பளைங்க எல்லாம் திட்டுறாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு. நாடா உலகம் இது? ஏண்டா நீனா போனவனே, இதுதான் நீ செய்யற நல்லதாடா? நல்லது செய்யறேன்னு சொல்லி மக்களுக்கு உபதிரவத்தை பண்ணிட்டு இருக்கிற. ஏ தம்பி நிப்பாட்டு. வெரி குட். உன்ன மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும். 100 ஆண்டு நீயும் உன் புள்ள குட்டியோட நல்லா வாழுப்பா. வரும்போது உன் ஆள் கொம்பனிய மிரட்டி தான் அமுச்சு விட்டான். என் ஆள் அலமையில அங்க நின்றுட்டு இருப்பா, அவளுக்கு 2 கட்டு அழுத்த போட்டுட்டு போன்னு சொல்லி பயந்து போய் தான் உனக்கு போட்டுட்டு இருக்கிறேன். என்னடா மாப்பிள்ள ஒரே சோகமா உட்கார்ந்து இருக்கிற? அத ஒண்ணுமில்லடா, என் முன்னாடி 3 மாசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. டேய் அதுக்கு நீ சந்தோஷம் தாண்டா படணும். அது இல்லடா மாப்பிள்ள, அந்த 3 மாசம் இன்னையோட முடியுதுடா. அடுத்து என்ன 7 கிளப்ப போறாளோன்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன்டா. ஏன் உட்காந்துட்டு இருக்கிற? சீக்கிரம் வீட்டு கிளம்ப, பூச ரெடியா இருக்குதாங்க. நம்ம கஷ்டத்துல சில ஜென்மங்க சந்தோஷப்படுதுப்பா. என்னடா உலகம்? அப்படியே நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன தொடச்சு நாத்தாம விட்டு நாய் செத்து போச்சுன்னு சொல்ல சொன்னாங்க. வாய்த்தவரி நாட்டாம நாய் செத்து போச்சாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு சேர்ந்து மொத்தமா ஊரே சேர்ந்து குறைச்சது. அப்படியேனா ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. குண்டூசி ஏன் ஒரு எழியா இருக்கே? ஒருவேளை தப்பா பேர் வச்சிருப்பாங்களோ? டே மங்குஸ்தலையா என்னை விடுறா போ, இவனை நான் பிடிச்சிக்கிறேன். டேய் என்னைய விடுறா. இல்ல நான் விடமாட்டேன், நீ இங்கதான் என் கூட இருந்து விளையாடணும். இல்லடா நான் வீட்டுக்கு போகணும், என்னை விடுடா. அப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருக்கும்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் பின் விளைவு வந்தாலும் சரி, முன் விளைவு வந்தாலும் சரி, நான் உன்னைய விடுறதா இல்ல. என் கூட இரு, எனக்கு யாரும் இங்க இல்ல. டேய் வேணாண்டா போயிடுறா. ஐயோ என்னடா நாத்தம் இது? வாழணும் இல்லாட்டி ஏழையா வாழணும். இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை மட்டும் வேணாம். இஎம்ஐ கட்டிய வாழ்க்கை போயிடும் போல. டேய் எப்படா இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கா? நீ எப்படி இருக்கா?
எங்க எவ்வளவு அர்ஜென்ட்டா போறீங்க? அதுவா இனிமேல் சரிப்பட்டு வராது. அதான் ஓட்ட பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓட்ட பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எப்பயுமே 4 முனை போட்டி இவங்க போய் என்ன பண்ண போறானுங்க? என்னடா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? பாராளுமன்ற தேர்தல நின்று போட்டி போட போறீங்களா? என்னது பாராளுமன்ற தேர்தலா? போடா டுபுக்கே. வெயில்ல ஓட்டு வீடு ஈட்டாகுது. அதனால பிரிச்சுட்டு கூலிங் சீட்டு போட போறதா சொன்னேன். என்ன நக்கல் பாத்தி அவனுக்கு? டேய் ஓனர், என்னடா பண்ற என்னையா? உன் பேர் டைலர் தானே? இரு உன்னை ரியல் டைலராகவே மாற்றி விடுறான். எப்படி 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 இரு, உனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு தெரியும். இனிமே இந்த ஊரே உன்னை பார்த்து நடுங்கும் பார்த்துக்க. எப்படா இந்த ஊரு என்ன ஊரு? இந்த காடே உன்னை பார்த்து நடுங்க. இனிமே இந்த காட்டுக்கு நீ தான் ரியல் டைலர். இப்ப ஊருக்குள்ள போய் பாரு, உன்னோட மவுசு உனக்கே தெரியும். என்ன ஓனரு இன்னைக்கு ஃப்ரூட்டா? வாவ், ஆரஞ்சு ஃப்ரூட் போடுறேன், சூப்பர். ஐயோ இன்னாயா என்ன புளிக்குது? டேய் ஏமாந்தியா, இது ஆரஞ்சு இல்லடா, எலுமிச்ச. லபட சண்டால ஓனரு என்னைய சாகடிக்க முடிவு பண்ணிட்டியா? டார்லிங், நாம 2 பேரும் சண்டை போடாம இப்படியே ஒற்றுமையா இருக்கணும், சரியா? சரிடே. நம்ம வாழ்க்கையில யாருமே நடுவில் போந்துக்காம பாத்துக்கிறோம். என்ன இது ஒரு நாட்டு கட்ட போகுது? இத இந்த ஊருக்கு நம்ம பார்த்ததே இல்லையே. ஏண்டா நாய, பக்கத்துல குத்து கலாட்ட உட்காந்துருக்கேன், அவளை போய் பார்த்துட்டு தெரியுறா? எந்திரிச்சு நிக்கவே முடியலையாமா? உனக்கு 9 முட்டாண்டி கேக்குதாமா? ஏறமா மாட்டேன். சார் என்ன வேலை வெட்டி முடிச்சாரு? நைட் எல்லாம் உட்காந்து ரீல்ஸ பார்த்து விட்டு காலையில வயிற்று முட்டை தின்னு விட்டு இப்படி கமந்தடிச்சு தூங்கிட்டு ராஸ்கல் எந்திரிச்சு ஓடி போய் பொழப்ப பாடுறான். அந்த பையன் இன்னைக்கு தப்பிச்சிட்டான் என் கையில இருந்து. நாளைக்கு மாட்டட்டும், அவனை நான் பேசிக்கிறான். சும்மா இருக்கிறவனை உசு பேத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்ட சிரித்துக்கிட்டே இருக்கா? கேட்க மாட்டியா? நான் சொல்றது என்னன்னு கேட்க மாட்டியா நீ? ஏதோ ரொம்ப வா போ, உன் கூட பேச மாட்டேன் போ. சரி சரி, இதை சாப்பிடு, கொஞ்சம் கூட ஆழ்வா. கூட என்னது இது? கடிக்கவும் முடியல, வித்தியாசமா இருக்கு. என்ன இது? கடிக்கவும் முடியல, உடைக்கவும் முடியல. என்னத்த கொடுத்தா? என்னது எங்க போனது? என்னடா சாப்பிடாம சுத்தி சுத்தி வந்துகிட்டா இருக்கா? உட்காந்து சாப்பிடு. என்னவா இருக்கும் இது? கடிக்கவும் முடியல, உடைக்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல. தடிச்சு பார்த்தேன் தடுத்தாயா, உடைச்சு பார்த்தேன் உனையில, கடைசியில புலம்ப வச்சுட்டாலே. அப்ப நல்ல வேலை, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இதை கடிச்சிட்டு இருப்பான், நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். கஷ்டமே இல்லாதவன் தான் கஷ்டத்தை பார்த்து பயப்படணும். நான் கஷ்டத்திலே வாழ்றவன், எதை பார்த்து எனக்கு பயம் இல்லடா. எல்லாரும் சொல்றாங்க உன்னோட நல்ல மனசுக்கே நீ நல்லா இருப்பன்னு. ஆனா நமக்கு தான் தெரியும், நம்ம நாசமா போனதுக்கு காரணமே அந்த நல்ல மனசுதான். சுக்கா முக்கா வாங்க 2 பேரும், உங்க 2 பேருக்கும் ஃபுட்பால் ட்ரைனிங் கொடுக்குற போட்டாங்க. நாங்க ரொனால்டோ மெஸ்ஸிக்கே ட்ரைனிங் கொடுத்தவங்க, எங்களுக்கு நீ ட்ரைனிங் கொடுக்குறியா? தோல்வியின் அடையாளம் தயக்கம் தான், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவங்க தோத்ததில்ல, தயங்கினவங்க வெற்றி பெற்றதுன்னு சரித்திரமே இல்லை. எதுக்கு இப்படி நாக்க தள்ளிட்டு ஓடிட்டு இருக்கான்? போற போக்க பார்த்தா இப்படி கெஸ் வாங்கிட்டு எமனுக்கு கெஸ்ட் ஆயிடுவான் போலயே. ஐயோ ஐயோ டேய், எல்லாம் ஒன்னாவா? ஏய் கீழே படுக்காரா, வந்து உனக்கு புதுசா இருக்க பெட்ல படுறா வாடா. அடி பாவி, பெட்ல படுக்க வைக்கிறேன்ட்டு குப்பத்தொட்டில படுக்க வச்சிருக்கா. இது நல்ல ஐடியாவா இருக்க. நம்மளும் நம்ம பப்பி அந்த மாதிரி படுக்க வச்சிடலாமே. படாவா ராஸ்கல், நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் சூப்பர் எனக்கே சண்டை கட்டு கொடுத்தவன். அதை பார்த்துட்டு என்னைய தூக்கி போட வந்திருக்கியா நீ? ஏய் என்னடா நடக்கிறீங்க? ஐபிஎல் மேட்ச்னு டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு இங்க மொக்கையா இவனுக்கு பாலும் போட தெரியல, அவனுக்கு அடிக்கவும் தெரியல, காசு எல்லாம் வேஸ்டா போச்சு. டேய், நான் ரோட்ல இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்கிட்டும் போடாம இங்கிட்டும் போடாம. ஏன்டா லூசு போடலாம்?
ஆத்தரத்தை அடக்கலாம் மூத்தெழுத்தை அடக்க முடியாதுன்னு ஒன்று தெரியாதா உங்களுக்கு? ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நடுவில் வந்து இங்கிட்டு வரா அங்கிட்டு வரா, ரெண்டு போயிட்டு கியூ போட்டு இந்த வேடிக்கை போயிருங்களா? ஆடு கொத்தோடு கொலையோடு ஆடு ஆடு கச்சை. இன்னைக்கு திங்கக்கிழமை சும்மா இருக்கு, நமக்கு இருப்பா இருக்கு. வேலைக்கு போறவன் இந்த ஸ்கூலுக்கு போறவன் நினைச்சா பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஆடு எனக்கு இந்த பொம்மை வேணும். ஹாய் ஹலோ ஹாய், ஏன்பா விட்டுட்டு போறேன்? அச்சோ, எனக்கு வேணும். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு அடக்கமான பொண்ணு இருந்தா சொல்லுடா. சுடுகாட்டுக்கு போற அங்கதான் அடக்கமான பொண்ணுங்களை கிடைக்கும். ஆமா, அதிர்ஷ்டம் நம்ம கதவை தட்டும் போது நம்ம வெளியூருக்கு போயிருந்தா என்ன பண்றது? அயோடிமா. என்ன கோவாலு, நீ காலையிலே ஃப்ரூட்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்டா? ஆமா ஆமா, இந்த நீ கொஞ்சம் தின்னு. நீ ரொம்ப நல்லவன்டா. நல்லவனா இருந்தா கடைசி வர நல்லவனா இருக்கலாமே தவிர நல்லா இருக்க முடியாதுடா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன? உங்க பணத்தை யாருக்காக வேணாலும் செலவு பண்ணிக்கோங்க. ஆனா உங்க நேரத்தை உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயும் அதுக்கு தகுதியானவங்க கூட மட்டும் செலவு பண்ணுங்க. ஓகேங்களா? ஏங்க, என்னடி வரும்போது 5 ரூபாய் பேரன்ல வாங்கிட்டு வந்தேன். இப்ப எதுக்கு? பக்கத்து வீட்டுல பம்சனுங்க போகணும். ஆமா, 20 வருஷமா போட்டு மூஞ்சி சாணி அப்படின மாதிரி தான் இருக்கு. இப்ப 5 ரூபாய் ஃபேர் அண்ட் லவ்லியில ஐஸ்வர்யாக போறா. மூஞ்சி எதுவுமே போடாமே நீ நிலா மாதிரி தான் இருக்கே. அதான் போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் அமாவாசை நிலாவை சொன்னேன். நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு படிக்கணும்னாக்க எங்கேருந்து படிக்கிறது? இதை படிச்சாச்சு, இதையும் படிச்சாச்சு. ஆமா, புக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம் போலவே. படிச்சாச்சு, அப்புறம் கிழிச்சாச்சு. இங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு போனாதான் மரியாதைன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல மரியாதை போற வேலைக்கு இல்ல, வாங்குற சம்பளம்னு. என்ன கோவால ஒரே குஜாலா தூரி அடிக்கிட்டு இருக்கிற? ஆனா ஒண்ணும் இல்லப்பா, எதுக்கு எடுத்தாலும் வீட்டை குத்தம் சொல்லிட்டே இருக்காங்கப்பா. உனக்கு நீ நல்லவனா இருந்த போதும், மத்தவனுக்கு நீ கெட்டவனா தெரிஞ்சா அது உன் குத்தம் இல்ல, அது அவன் கண்ணுல இருக்கிற துரும்பு. அப்பா கல்யாணத்தை கட்டி பாரு, பாத்திரத்தை விலைக்கு பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படிலாம் ஒன்னும் சொல்லலையே, நீ மாத்தி சொல்றையே. நீ சும்மா இரு பாப்பா, இப்படி சொல்லி மனசை ஆத்திக்க வேண்டியதுதான். ஹலோ, வாத்துங்களா? எல்லாரும் வாங்க, வாக்கிங் போலாம். வந்துட்டோம். ஐயோ, என்ன இது இவ்வளவு குளிருது? ஆட பாவி பயல, நசமா போனவனே, இப்படி குளிருது, இவ்வளவு ஐஸ் கொட்டுது, இதுல வாக்கிங் கேடாடா உனக்கு? எங்க திரும்ப போறீங்க? நய வஞ்சகா, எங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆனா போடா பொசக்கட்ட பயல. இன்டர்வியூ கிடைக்குமா? சரி வா, என் வாழ்க்கை பத்தி சொல்றேன். புருஷன்காரங்க பொண்டாட்டிக்கு அந்த விலைக்கு சொல்றதை விட பாத்திரத்தை விலைக்கு தந்தாலே போதும், லைஃபே ஒரே ஜாலியோ ஜும்கானாவா இருக்கும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? இப்பதான் சிங்க் ஃபுல்லா இந்த சாமான கழுவிட்டு வந்து உக்காடுற என் பொண்டாட்டி வா மாமா நைட் ஷோக்கு போலான்னு கூப்பிடுறா. எனக்கு ரொம்ப குஷி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸ் எப்பதான் திருந்துவாங்க? பொண்டாட்டிகளை சண்டைங்கிறதுக்காக சோறாக்காம விட்டுருவீங்களா? பசி வேற வயிற்று கிள்ளுகிறா இருக்கு. வாரத்துக்கு 4 நாள் சண்டை போடுறாங்க, 4 நாள் நான் தான் பட்னியா கிடைக்க வேண்டியது இருக்கு. இது கதைக்கே ஆகாது. பக்கத்து வீட்டுக்கு நம்மளே போய் தட்டு கொடுத்துக்க வேண்டியதான்.
உங்க பொண்டாட்டி உங்களை திட்டாம இருக்கிறதுக்கு சாமியை கும்பிடுறத விட அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஆமாஞ்சாமி 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 போடுங்க, அதுவே போதும், உங்களை திட்டவே மாட்டாங்க. என்னது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? டேய் நான் ஜோம்பி வந்திருக்கேன், இன்னைக்கு நான் உனக்கு அடிச்சு திங்க போறேன். நீயா? ஐயோ அம்மா, உண்மையாலுமே இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, கடவுளே காப்பாத்து. நல்ல போட்டோ ஒண்ணு எடுக்கணும். தம்பி போட்டோ எடுக்கிறத மீங்கப்பா, என்ன நல்லா அழகா ஈன்னு சிரிச்ச மணிக்கு ஒரு போட்டோ ஒன்று எடுத்து கொடுப்பா, அவனுக்கு புண்ணியமா போவேன். அடுத்த வாரம் பொண்ணு வாத்தனுக்கு போட்டோ கொடுக்க. ஸ்மைல் பண்ணு. போட்டோ எடுத்தாச்சு, வந்து பாரு, அழகா இருக்கும்ல. என்னடா இப்படி போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன்? இந்த போட்டோ பார்த்தா பொண்ணு பார்த்துட்டு ஓடி போயிடுண்டா. யோ இருக்கிறதானே வரும், நீ என்ன பெரிய ஷாருக் கான் சல்மான் கான் நினைப்பா மனசுல. பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைப்பான், எழுச்சி வீட்டுக்காரன் தப்பா நினைப்பான், அடுத்தவன் தப்பா நினைப்பான்னு நினைச்சு செத்து வாழ்றத விட நம்மள தப்பா நினைக்க அவன் யாரு அப்படின்னு நாம கெத்தா வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் விட்டுட்டு புலம்பிட்டு இருக்க கூடாது. ஓகே, நாம போகும்போது பூனை குறுக்க போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுவும் எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். நல்லா இருக்குது அவங்க டீலிங்க. புருஷன் பொண்டாட்டிய அடிச்சுட்டா நியூஸ் பேப்பர்ல கொட்ட எழுத்துல அடிச்சுட்டான் அப்படின்னு வருது. பொண்டாட்டி புருஷனை அடிச்சா ஜோக்ல மட்டும்தான் வருது. நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. வாழ்வே மாயம். என்ன குமார் பாட்டுல பலமா இருக்கு? ஒரே பிரச்சனையா இருக்குப்பா. வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபீல் பண்றதை விட்டுட்டு அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லன்னு டீல் பண்ண பழகுப்பா. என்ன பாரு, எனக்கு இல்லாத பிரச்சனையா? நான் ஏதாவது புலம்புறானா? ஏய் கோவால விடுறா, நான் ஸ்கூலுக்கு போகணும். இல்ல, நீ என் கூட இரு. டேய் நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்டா, என்னைய விடுறா. எனக்கு நீதான் வேணும், எனக்கு இங்க யாருமே இல்ல. டேய் கோவாலு சொல்றதே கேளு, நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ல. இரு, நான் உனக்கு வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரேன், சரியா? நீ சமத்தா வீட்டுக்குள்ள போ. எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவியா? ஆமாண்டா, சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வரேன். சரி, நீ சாக்லேட் வாங்கிட்டு வா, நான் உனக்கு காத்திருக்கேன். 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம்.